Taste the Daily. Taste the Daily. கடங்காரங்களுக்கு எங்களால் டெய்லி ரெகுலராக பதில் சொல்ல முடியல. 15 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க சார். அவளை எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க சார். மறுபடியும் இல்லைக்கா அவ்வளோ வேணாம், சரி ஒரு 12 லட்ச ரூபா ரெடி பண்ணுங்க, நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க. 12 லட்ச ரூபாய் என்னால் முடியாது கண்ணு இப்போ இதுக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். ஒரு 8 லட்ச ரூபா இப்போ வேணா வாங்கி கொடுக்குறோம், மறுபடியும் மீதி அமௌண்ட் வாங்கி கட்டுறோம் அப்படின்னு கட்டினாங்க சார். மறுபடியும் 8 லட்ச ரூபா கட்டி 1 வருஷம் ஆகியும் வேலை வரல. மறுபடியும் கேட்டால் ஆர்டர் காப்பி வருதுக்கா, வேணா 4 லட்ச ரூபா நீங்கள் கட்டினீங்களா தான் பணம் வேலை வாங்கி தருவோன்னு சொன்னாங்க. மறுபடியும் 4 லட்ச ரூபா கட்டி வெளியில் வட்டிக்கு அங்கேயும் வாங்கி கட்டியுமே இப்போ வேலை வரல. இப்போ மறுபடியும் கேட்க போனால் அவங்க ஓடிட்டாங்க, அவங்க வந்தால் தான் பணம் வாங்கி தர முடியும், இப்போல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணாது. நான் 2-3 டைம் பிரச்சனையும் பண்ணி பார்த்தேங்க சார், பணம் வாங்க முடியல. எங்ககிட்ட கடங்காரத்தோட ரொம்ப தாங்க முடியல. டெய்லி வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க சார், எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. சத்துணவு அமைப்பாளர் வேலைக்குங்க சார். 12 லட்ச ரூபா. பிரேமா அவங்க வீட்டுக்கார் பேர் பழனிசாமிங்க சார். அவங்க கவர்மெண்ட் வேலையில இருக்கிறேன்னு சொல்லி, அமைப்பாளர் வேலையில் தான் நானும் இருக்கிறேன்னு சொல்லி, எங்க சார் டீச்சர் யாரும் வேக்கன்ட் இருந்தா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க சார். அதனால அவங்க மூலியமா சரி எப்படி வாங்கி தருவாங்க. எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல அவங்க ஒரு பொண்ணுக்கு சாப்பாடு ஆக்கி போடுற வேலை வந்ததுனால அவங்க 4 லட்ச ரூபா கட்டினாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மூலியமா சரி இப்படி வேலை வருது, நம்ம ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லி நாங்களும் ஒரு நம்பிக்கையில கொடுத்துட்டாங்க சார். ஃபர்ஸ்ட்ல கம்மியா தான் வரும், மறுபடியும் தாங்க சேர்த்து வரும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் காப்பி நாங்க வாங்கி கொடுத்துறோம், உடனே உங்களுக்கு வேலை ஜாயின் பண்ணிடுவோம், அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, பணம் வேலை வந்துடும், பணத்துக்கு நாங்க பொறுப்பு. இப்ப எனக்கு நிறைய வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வர்றதுனால தெரியுதுங்க சார், ஒரு 1 கோடிக்கு மேலதாங்க சார் இருக்கும். எங்களுக்கு இது தக்க நடவடிக்கை எடுத்து அந்த அம்மாட்ட இருந்து எங்க பணம் இருக்குது, யார் மூலியமா இருக்குதுன்னு சொல்லி வாங்கி தர சொல்லி கேட்கதாங்க சார் இங்க வந்திருக்கிறோம். எங்களால கடன் தொலை தாங்க முடியல. கடன் தொலை தாங்க முடியாம நாங்க ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வரோம். எங்க 2 பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைங்களையும் நாங்க கரமரம் சேர்த்தி ஆகணும். அதுங்களுக்கு எங்கேயும் வெளியே கடன் வாங்க முடியாது. அதனால நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப இருக்கிறோம். பிள்ளைங்க 2மே இப்ப கல்யாணம் பண்ற சூழ்நிலை இருக்குது. 1 ரூபாய் எங்க கையில காசு இல்லை, நாங்க நட்டு எல்லாமே வச்சுதான் பண்ணி கொடுத்துருக்கிறோம். இதுக்கு மேல நாங்க எங்கேயும் 1 ரூபாய் இது பண்ண முடியாதுங்க சார். நாங்க கடங்காரங்களுக்கு எங்களால டெய்லி ரெகுலரா பதில் சொல்ல முடியல. ஒவ்வொரு நாளுமே சார் பணம் கொடுத்து 2 வருஷம் ஆகுதுங்க சார். வேலை வந்தா ஆர்டர் காப்பி வந்துருச்சுன்னு சொல்லி வாங்கி இப்ப நான் அந்த 4 லட்ச ரூபா அமௌண்ட்டும் ஆர்டர் காப்பி வருது 4 லட்ச ரூபாய் வாங்கினாங்க சார். அதுக்கு பிற்பாடு இப்போ 1 வருஷம் ஆக போகுதுங்க சார். மறுபடியும் பணமே இந்த வருது. அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க, வேலையை ரிசைன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, வராங்க வந்து வாங்கி தரான்னு இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வீடு காடை வித்துக்கிட்டு கூட வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, பணத்தை கட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியே தாங்க சார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடிதடி பிரச்சனையே 2-3 டைம் வந்துருச்சுங்க. இல்லைங்க சார், வச்சிட்டு இருக்கிறேன் இந்த நபர் பாருங்க சார், இவங்க கூட வந்துட்டு நல்லா கார்ல தான் போவாங்க, கார்ல தாங்க சார் வருவாங்க. அதனால இந்த பொண்ணு கார்ல போகுது, நல்லா வருது போகுது, நல்லா சரி எல்லா கட்சியில எல்லாம் பழக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிதாங்க சார் நாங்க ஏமாந்துட்டோங்க சார். இல்லைங்க சார், இது வரைக்கும் நாங்க அங்க போய் நான் கொடுக்கவே இல்லைங்க சார். நான் போய் வீட்டுல தான், நம்ம யாரையும் வச்சு பணம் கொடுக்கல, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களை வச்சுதான் பணம் கொடுத்தோம். எனக்கு தெரியும் ஒரு 100 பேர் இருக்குங்க சார். எனக்கு தெரியவே நாக்கியம்பட்டிலேயும் ஒரு 100 பேருக்கு பக்கமா இருக்குங்க சார். கடங்காரங்களுக்கு எங்களால் டெய்லி ரெகுலரா பதில் சொல்ல முடியல. நான் 8 லட்சம் கொடுத்துருங்க சார். அதுல 7 லட்சம் நான் பலகார சீட்டு 5 வருஷம் பிடிக்கிறேன். எங்க வீட்டுக்கு வரப்போவே அந்த பிள்ளைங்க பலகார சீட்டு போட்டுச்சு. போடவும் நான் உன்னால முடியல, எனக்கு கால் வலி, வெளியில நடந்து அதிகம் போக முடியாது, நான் வசூல் பண்ணி தரேன், ரொட்டேஷன் பண்ணி தரேன், நீங்க வீட்ல இருந்து காசு வசூல் பண்ணி மட்டும் கொடுங்க, நான் வெளியில விட்டு உங்களுக்கு வருஷானா நான் கொண்டு வந்து 10வது மாசம் உங்களுக்கு காசு கட்டிடுறேன் தீபாவளி போது அப்படின்னு சொல்லிச்சுங்க சார். நானும் 1 மாசம் தீபாவளிக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு வசூல் பண்ணி கொடுத்துடணும், எல்லாத்துக்கும் நான் தரணும்னு சொன்னேன். ஒரு சீட்டுக்கு 6000 ரூபா வசூல் பண்ணுவேன். அம்மா சேனா பிடிப்பேன் 500 ரூபா, 12 மாசத்துக்கு 6000 ரூபா, 7150 ரூபாய் நான் பிரிச்சு அவங்களுக்கு கொடுத்துருவேன்.
எல்லா நபருக்கும் 100 சீட்டு பிடிப்பேன். ஒரு வருஷத்துக்கு 100 சீட்டு பிடிப்பேன். எல்லா காசுமே மாதம் 50,000 அந்த பிள்ளைகிட்ட தான் கொடுப்பேன். அந்த பிள்ளை வாங்கிட்டு போவோம். கடைசியாக வருஷம் கடைசிக்கு 10வது மாதம் உனக்கு எல்லா காசும் கொண்டு வந்து தரேன்னு சொன்னிச்சு. இது வரைக்கும் கொண்டு வந்தால இப்போ 10வது மாதம் நம்ம போய் கேட்டதுக்கு சண்டை பிரச்சனை பண்ணி அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இல்ல வேலை இல்ல எனக்கு இப்படி காசு ரொட்டேஷன் பண்ணி தரேன்னு தான் சொன்னிச்சு. அப்படின்னு தான் சொன்னிச்சு. அவங்க அம்மா தரேன்னு சொல்லி ஒத்துக்குச்சு. நான் 7 லட்சம் பலகார சீட்டு காசு, 1 லட்ச ரூபா என் காசு. Taste the Daily.